ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம மீதமான பொருட்டை வச்சு இவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ண முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கேரளா ஸ்பெஷல் பொரோட்டா சட்டி பத்திரி. இது வந்து ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு நினச்சேன். பட் இப்போ தான் அது செய்யக்கூடிய சான்ஸே எனக்கு கிடச்சிச்சு. பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ருசியாக இருந்தது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். இது செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு சின்ன குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு செஸ்ட் பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எலும்பே இல்லாத கறியாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது வேகிற அந்த நேரத்தில் நான் இங்கே 4 பரோட்டா எடுத்திருக்கேன். காலையில் பண்ண பரோட்டா வந்து மீதமாயிருச்சு. ஸோ இதை வந்து நைட்டுக்கு நம்ம இந்த மாதிரி டிஃபனாக வந்து மாற்றி செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு நல்ல சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம செஞ்சுருக்க பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மெல்லிஸாக இருக்க மாதிரி நல்ல சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி, அதாவது கை பொறுக்கிற சூடு மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி வந்து லைட்டாக 1/2 கிளாஸ் வர்ற அளவுக்கு நல்ல புரட்டால் அந்த தண்ணி சும்மா லைட்டாக படுற மாதிரி இருந்தாலே போதுமானது. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊறிட்டு வரட்டும். இப்போ இன்னொரு பேனில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நான் இங்கே 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கலாம். இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கட்டும். அந்த மாதிரி வதங்கின பிறகு நான் இங்கே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ஸோ இது ரெண்டையுமே சேர்த்த பிறகு நான் இங்கே மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அதோட கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், இதோட மிளகு சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், அதாவது மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், அந்த மாதிரி கூட நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சா சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ரெண்டையுமே வந்து சேர்த்து தான் அரைச்சி வைப்பேன். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போட்டும் நம்மளோட கோழிக்கறியும் வந்து நல்லா வெந்துட்டு வந்துருச்சு. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு எடுத்துக்கலாம் கையாலேயே. ஸோ நெஞ்சு கறி எடுத்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இப்போ சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து சிக்கன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பூரா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். இதுக்கு லாஸ்ட்டாக இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொத்தமல்லி சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். பட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் 4 முட்டை எடுத்து அதையும் உடச்சி சேர்த்துக்கிறேன். 4 எக்ஸ் போதுமானது. ஸோ இதோட சேர்த்து நம்ம பால் சேர்த்து செய்கிறனால கரெக்டாக வரும் அதோட குவான்டிட்டி. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட நான் இங்கே 150 ml அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். இதுவுமே வந்து வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 to 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா நுர வர அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆப்ஷனல் தான். இதே மாதிரி இப்போ 2 தவா எடுத்துக்கோங்க. நான் இங்கே நான்ஸ்டிக் தவா வந்து 2 தவா எடுத்துக்கிறேன். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கோங்க. இல்லை ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக எடுத்துக்கோங்க. ஆனால் ஸ்டார்டிங் பண்ணுறது வந்து சின்ன சைஸில் உள்ளது தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த தவாவில் ஃபஸ்ட்டு நான் இங்கே ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா சுற்றிலுமே வந்து ஆயில் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பிச்சு வச்சுருக்க அந்த புரோட்டாவை நம்ம கலக்கி வச்சுருக்க எக் மிக்ஸ்சரில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா டிப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி முக்கி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த பேனில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி அதே மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி செஞ்சு எடுத்த பிறகு இப்போ இதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இந்த மாதிரி சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பரோட்டாக்கு சென்டரில் இந்த சிக்கன் பீசஸ் இருக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாகவுமே அதே மாதிரி ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணி எடுக்கலாம். நம்ம பரோட்டா மிக்ஸ்சரை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்தாச்சு. மிச்சம் இருக்க அந்த எக் மிக்ஸ்சரையும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு தோசை தவா எடுத்துக்கிறேன். அந்த தவா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த தவா வச்சு மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், அது சுற்றிலும் வந்து வெந்துட்டு வந்திருக்கு. அந்த முட்டையோட இது வந்து தனியாக தெரியும். ஸோ இந்த ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்துட்டு வந்துருச்சு. இப்போ நம்மளோட கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்து விடணும்.
பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாரி ஓரங்களெல்லாம் வந்து தனியா எடுத்து விடணும். எடுத்து விட்ட பிறகு இன்னொரு பேன் சொன்னேன் இல்லையா? அதுலயுமே வந்து இந்த மாரி ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இத விட அது கொஞ்சம் வந்து பெரிய தவா. ஸோ இப்போ லைட்டா கவுத்துனாலே வந்து மாஷாஅல்லா எவ்வளோ அழகா விழுந்துருச்சுன்னு பாருங்க. இந்த பக்கமும் மினிமம் வந்து 15 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுங்க. இதுக்கு வந்து இப்போ மூடி போட தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது தான் லைட்டா மூடி போட்டு வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகா வந்து எடுக்கவும் வருது ஒரு 15 மினிட்ஸ்க்கு பிறகு. அவ்வளோதான் இப்போ இது வேற ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். மாஷாஅல்லா பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிய வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல உள்ள எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். அவ்ளோ ருசியா இருக்கும். நீங்க வீட்ல செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவ்ளோ அருமையா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பக்காவா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியான புரோட்டா சட்னி பத்திரி நம்ம வீட்லயே வந்து ரொம்பவே ஈஸியா பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அத பார்க்கறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.